ஹலோ வியூவர்ஸ் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மம்மம்மா எம்மம்மம்மா என்னடா இது வந்து கூத்தா இருக்கே, என்னதான் வந்து நடித்தாலே ஆனால் இந்த லெவலுக்கு வந்து நடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவகிட்ட வந்து நடிப்பை வந்து கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோன்ற மாதிரி வந்து நடிக்கிறாளே, அம்மாடி அம்மா இந்த மாதிரி ஒரு நடிப்பு வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நடிக்கிறா. அது என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. என் குழந்தைய வந்து ரொம்ப நல்லா வந்து வளர்த்துருக்கீங்க. நான் வந்து எவ்வளோ வந்து கஷ்டம் கொடுத்துருப்பேன் உங்களுக்குன்னு தெரியுது. ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து கொடுத்துருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து என்னை வந்து என் குழந்தைய வந்து ரொம்ப நல்லா வந்து வளர்த்துருக்கீங்க. எனக்கு வந்து அதுவே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. என் குழந்தை வந்து இவ்வளோ வந்து வளர்ந்து இவ்வளோ ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு நல்லா வந்து படிச்சுட்ருக்க எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ! என்னடி அம்மாடி இது! இந்த மாரி வந்து நடிப்புன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து உனக்கு வந்து ஆஸ்கர் அவார்டே வந்து குடுத்துருப்பனே! அப்படிங்கிற மாரி வந்து மல்லி வந்து மனசுக்குள்ள வந்து நெனச்சுக்கிட்டு, உன்னுடைய திட்டம் தான் வந்து என்ன? எதுக்காக வந்து இந்த மாரி வந்து நடிக்கிற? அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியாம இருக்கே! அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ள வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. என்னதான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து, சுடரெல்லாம் வந்து அடிச்சுக்க முடியாது. ஏன்னா, அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறங்கி வந்து வேலை செய்றாங்க. ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படிங்கிறபோது வந்து, எந்த மாரி வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து பார்த்து தான் வந்து கத்துக்க முடியும். அந்த மாரி வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. கத்துக்கிட்டாங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து இவளுடைய உண்மை முகத்த வந்து உடைச்சு வந்து எரியணும் அப்படிங்கிறத வந்து ஒண்ணு மனசுக்குள்ள வந்து வேண்டிக்கிட்டாங்க. சரி ஓகே. இப்படி வந்து மனசுக்குள்ள இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கையெடுத்து வந்து கும்பிட்டு, இதுக்கப்புறமும் நான் குடுக்குற டார்ச்சர்ஸ, நான் குடுக்குற தொல்லைய எல்லாத்தையும் வந்து நீங்க கொஞ்சம் வந்து தாங்கிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. என்னது இதுக்கப்புறமும் டார்ச்சர் குடுப்பியா? எதுக்காக வந்து டார்ச்சர் குடுப்ப? எதுக்காக வந்து நீ வந்து கஷ்டத்த வந்து குடுப்ப மல்லிக்கு? ஒரு வேள வந்து நீ வந்து டபுள் மீனிங்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கியோ? அதுக்காக வந்து நீ வந்து டார்ச்சர் குடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து கொஞ்சம் வந்து நீங்க வந்து அ நான் குடுக்குற கஷ்டத்தெல்லாம் நீ வந்து கொஞ்சம் வந்து கடுமையா தான் வந்து இருக்கும். அதையும் வந்து நீ வந்து ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியோ? இல்ல விஜய வந்து உன்கிட்ட வந்து மொத்தமா வந்து பிரிச்சு நான் வந்து கூட்டிட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கு வந்து நீ வந்து கவலையே படாத. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லிய பார்த்து வந்து நீ வந்து சிம்பாலிக்கா வந்து சொல்றியோ அப்படிங்கிற மாரி வந்து எங்களுக்குள்ளலாம் வந்து தோணுது. ஆனா மல்லிக்கு வந்து தெரியாதுல்ல, நம்ம விஜய தான் வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்கா இவ. ஸோ அதுக்காக தான் வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து வந்திருக்கா. நகை, பணம், காசு அது சொத்து, கித்து எல்லாத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டு வந்து போலான்னு வந்தவ, விஜயோட அன்புக்கு வந்து அடிமையாகி இப்போ வந்து விஜயை வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்காளே! அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து தெரியாது. ஸோ ஆனா இவளுக்கு வந்து தெரியும். இதுக்காக தான் வந்து கையெடுத்து வந்து கும்பிட்டு தெளிவா வந்து சொல்லியிருப்பா போல. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுக்குற டார்ச்சர் எல்லாத்தையுமே வந்து நீ வந்து கொஞ்சம் வந்து தாங்கிக்கணும். நான் குடுக்குற கஷ்டத்த எல்லாத்தையும் நீங்க வந்து தாங்கிக்கணும். அப்படிங்கிற மாரி வந்து கொஞ்சம் அப்படியே வந்து டபுள் மீனிங்கா வந்து சொல்றாங்க. விஜய தான் நான் வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்து வந்திருக்கேன். உன்ன வந்து விஜய் கிட்டேருந்து வந்து பிரிக்க வந்திருக்கேன்டி அப்படிங்கிற மாரி. சரி ஓகே. எங்கேயாச்சும் இது வந்து அதுக்குள்ள வந்து எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து இவளுடைய உண்மை முகத்த வந்து கிழிச்சு எறியணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சுடருக்கு ஒரு ரூம் வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாரி தான் வந்து சுடருக்கு ஒரு ரூம் வந்து இருக்கு. அப்படியே வந்து வழக்கம் போல வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, சுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ நீ வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் வந்து இது வந்து எடுத்துக்கணும், அது வந்து எடுத்துக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவர் அன்பா வந்து அப்படி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பேசும்போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இந்தா ரேணுகா உனக்கு வந்து டேப்லெட் வந்து குடுக்குறேன். நீ வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து வைக்கிறதுக்கு வந்து வராரு. அந்த விரல் வந்து கையில வந்து பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! சீ! அம்மம்மா!" ஏதோ வந்து ஒரு அ தீண்டத்தகாதவர்கள் வந்து தொட்டுட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து எனக்கு வந்து அனீஸியா இருக்கு. உங்கள வந்து நீங்க வந்து என்ன வந்து தொட்டதும் எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு மாரி வந்து வெறுப்பா இருக்கு. நான் வந்து யாரு ஏதுன்னே வந்து தெரியாம உங்கள வந்து நான் வந்து எப்படி வந்து தொடர்றதுங்க. எனக்கு வந்து அது வந்து சுத்தமா வந்து பிடிக்கல. அப்படிங்கிற மாரி வந்து இந்த சுடர் வந்து கதைய கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஓ! அந்த லெவலுக்கு வந்து போதா? அப்போ வந்து மல்லிக்கு வந்து டவுட் வரவே கூடாது.
அவளுக்கு வந்து எந்த டவுட்டுமே வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இவ பண்ணுற அட்டகாசம் இருக்கே அப்பப்பப்பா. விஜயோட கை வந்து பட்ட உடனே வந்து இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளாக அன்ஈஸியாக, அதுக்கப்புறம் வந்து ஏதோ வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு மிருகம் வந்து தொடுது, இல்லை நம்ம வந்து அதை வந்து தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவ வந்து சீனை வந்து கிரியேட் பண்ணுறாளே. இவளுக்கெல்லாம் வந்து என்னங்க பண்ணுறது, இவ வந்து அந்த லெவலுக்கு வந்து இறங்கி வந்து வேலை செய்கிறா. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து டவுட் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பப்பப்பப்பா, இவ இந்த லெவலுக்கு வந்து இறங்கி வந்து விஜய் வந்து தூக்கிட்டு வந்து போகிறதுக்கு வந்து பிளான் வந்து போடுறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து தெரியுது. விஜய்க்கு வந்து டார்கெட் வந்து வச்சுட்டா, இதுக்கப்புறம் வந்து சும்மாலாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக தெரியுது. ஆனால் விஜய் மனசுக்குள்ளே வந்து என்ன ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மல்லி அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறதும் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.